பார்த்தா ஹஸ்பண்டுக்கு தெரியாமல் ஆர்டர் பண்ணுறது, ட்ரெஸ் ஆர்டர் பண்ணுறது, ப்ளஸ் அம்மா வந்தால் இன்லாஸை பற்றி எதனா நம்ம இது மாதிரி காசிப் பண்ணுறதெல்லாம் பண்ணுவோம். இவன் பக்கத்தில் உட்காந்து அமைதியாக டிவி பார்ப்பான், மொபைல் தான் சார் நோண்டுவான். ஆனால் அவங்க அப்பா வந்தோடனே ரூம்குள்ளே உடனே கையை பிடிச்சி கூட்டு போய் நடந்ததெல்லாம் அப்படியே குசுன்னு எல்லாத்தையும் சொல்லிடுவான் சார். இதனால போன தடவை ஒரு பெரிய பிரச்சனையே வந்துருச்சு வீட்டில். வீட்டோட சிசிடிவி மாதிரி எல்லாத்தையும் கேப்சர் பண்ணி அப்படியே போய் சொல்லிடுறதா? இல்லை சார், அவங்க தான் சார் சொல்லி கொடுத்தாங்க, பொய் சொல்லக்கூடாது, அது தப்பு, என்ன இருந்தாலும் உண்மையாக சொல்லிடணும்னு சொல்லிட்டு. இப்போ பார்த்தா என்னைய வந்து திட்டுறாங்க சார். என்ன சார் நியாயம் இதெல்லாம்? மொபைலோ இல்லை ரிமோட்டோ எதை தேடுவானோ அது ஃபர்ஸ்ட் எது கிடைக்குது அதை எடுத்து உட்காந்துருவான் சார். அந்த மொபைல் எடுத்துட்டு அப்பா நோண்டிட்டு இருப்பான். எமர்ஜென்சி கால் எது வந்தாலும் எனக்கு சொல்றதே கிடையாது. ஒரு தடவைலாம் கேஸ்காரர் வீட்டுக்கு வந்து சரியான சண்டை. என்னம்மா நீ ஃபோன் பண்ணா எடுக்கவே மாட்டேன், நான் 10 இடத்துக்கு போகணும் அப்படின்னு. எப்போ சார் நீங்கள் ஃபோன் பண்ணீங்க? பண்ணவே இல்லைனா என்கிட்ட. ஆமாம்மா தானே பண்ணிட்டே இருக்காரு, பண்ண வேணான்னு சொல்லுமாங்கிறான் சார் அவர் முன்னாடியே. நான் அதை அட்டன் பண்ண போனால் நான் கேமில் செத்துருவேன் சார். கேம் அவுட் ஆயிடுவேன் இல்லைனா. அதுக்கு வீட்டுக்கு வந்த கேஸ் பசங்களுக்குலாம் கேம் தானே சார் முக்கியம். நான் லாஜிக்கா தான் சார் பேசுவேன். லாஜிக்கா தான் பேசுவியா? எங்க அம்மா இது சிரிச்சுட்டே தான் பேசணும் அப்படின்ட்டு சொன்னாங்க சார். எல்லாம் சார் ஈன்னு வச்சிருக்கேன். வேற என்ன சொன்னா உங்க அம்மா? இது நான்லாம் எக்ஸ்ட்ரா பிட்டெல்லாம் போடுவேன், நீ அதுக்கு ஆன்சர் சொல்லி தான் ஆகணும் சரியா அப்படின்ட்டு சொல்றேன்.